ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த மிஸ்டர் ஃபேசி ஃபாஸ். இந்த விளாக் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பார்ட் 1 பார்க்காம யாராவது பார்ட் 2 வந்தீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட் 2 பார்த்துட்டு கூட பார்ட் 1 பார்க்கலாம். அதே மாதிரி பார்ட் 1 லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கடா மாடியில் உட்காந்து நீ பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்பீங்க. இது வந்து அதுதான் எங்கள் ஊர்கிட்டே ஐயோ அப்படி அது ஏதோ மழை சொல்லுவாங்க. இங்கேருந்து பார்க்கும்போது வியூ ஜம்முன்னு இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது செம்ம வியூ இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி ஓகேங்க, மீதியெல்லாம் வீடியோ கடைசியில் பேசலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோ பார்த்துட்டு போயிருங்க. அழுத்தி பார்க்கலாமா? நான் எடுத்தா 120 மேலே தான் பிரேக் அடிச்சு ஹியூமினிட்டி பண்ணுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லாரிக்கார நம்ம பின்னாடி வரான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசி மாதிரி ஒரு வண்டி அவ்வளோ அதெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, கப்பிள்ஸ் 2 இது சொல்கிறேன். இல்லை கப்பிள்ஸாக இருக்கிறேன். ஒரு பேச சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். ஒரே கப்பிள்ஸாக இருக்காங்க. என்னால் தாங்க முடியல, ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. சாவு சாவும்ல அவ்வளோதான். எப்படி எல்லாம் கரெக்ட் பண்றீங்க? அவங்க என்ன கேட்குறாங்க? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னே தெரில. சரி விடுங்க, நம்ம வாழ்க்கை என்னடா வண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்னமோ மந்திரத்தை போடுறாங்க, அதனால விழுந்துடுறாங்க. மோஸ்ட்லி நல்ல பசங்களோட பிள்ளைங்கப்பா என்னடா திடீர்னு இருட்டில் நடந்துட்டு இருந்த வெளிச்சமாயிட்டேன்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைங்க. இங்கே 2 லைட் இருக்குது, அதனால நாங்கள் வெளிச்சமாயிட்டோம். ஒரு 5 நிமிஷம் 5 செகண்ட் என் ஃபேஸை பார்க்கணும். 2000 years later. ஏங்க மக்களே கோச்சிக்காதீங்க, இதெல்லாம் கட் பண்ணிடுறா. பார்த்துக்கலாம், வா போட்டுட்டோம். என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? என்ன மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? போஸ்ட் கொடுத்துருக்கோம். மக்கள் காட்டணும். இவங்க நான் எடுத்த ஃபோட்டோ ஜம்முன்னு தெரியுறா. நான் எடுத்த ஃபோட்டோ பாருங்க. நீ தள்ளி கெத்தா இருக்காப்ல. நான் ஒரு போடுறாங்களா மாட்டா இப்ப போட்டா எப்படி போட்டா அது பாடி போட்டாலும் இருக்கு. அதான் நான் வந்து கேட்குறேன், எனக்கு தெரியாது. வா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். உனக்கு வேற வேலை, நமக்கு மெயின் வேலையே தான். அந்த வேலையை ஒழுங்காக பண்ணலாம். வா. என்னங்க எல்லாம் கரெக்டாக சுற்றுறாங்க, கவலையாக இருக்கு. ஏன்டா டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகல, சும்மா நான் கேசி இதில் ஏறன்னு ஆசைப்பட்றான். இது வந்து என்னன்னு எங்களுக்கு தெரியல. டேய் வாடா நம்ம போகலாம். எல்லாத்தையும் நம்ம கலாய்க்கிற மாதிரி இருக்கிறா. இது உண்மையாக லவ் பண்ணிட்டு இருந்தா. இல்லை இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து அதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ரொம்ப 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 கம்மி. நான் எல்லாத்தையும் சொல்லலை, சில பேர் இருக்காங்க லவ்வுக்காக உயிர் கொடுக்குற பசங்க இருக்காங்க, பொண்ணுள்ள இருக்காங்க. பக்கத்துல மாமா பொண்ணு, சித்தி பொண்ணு, சித்தப்பா பொண்ணு, மாமா பசங்க எல்லாத்தையும் கெடுது. என்ன அன்றது இந்த காலத்தில் லவ். இன்னொன்று ஜாலியாக இருப்பாங்க, எல்லாம் பிடிக்கும். கடைசியில் லவ்னு போய் சொன்னால்
என்ன நீ இப்படி மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. தான் இருக்கு அம்மா. இதுக்கப்புறம் அதே முடிஞ்சு தான் பார்க்கணும். இது வந்து வெளியே போயிடலாமா? இது வந்து ஆப்போசிட்ல வரலாம். டே 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 இது ஒரு பேகுக்காக நீ சொல்றியா? ரோட ரோட இது என்ன சர்ன்னு போறதுக்கு அதே மாதிரி ரோடை கிராஸ் பண்ணுறது சின்ன குழந்தைங்களோ அந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாரு. ஆமாம், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்களும் லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு பாருங்கள். இப்போல்லாம் நடக்க முடியாத ஆக்சிடென்ட்லாம் நடக்குது. கிராஸ் பண்ணுங்க என்கிட்டே இட்டாதான் நம்ம உள்ள வரும்போது ஏங்க சத்தியமா சொல்றேன், லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே எப்படி? ப்ளூடூத் எதுக்குடா வச்சிருக்க? மைக் எதுக்குடா வச்சிருக்க? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. மைக்கை தான் கடைக்கு போனா இது பண்றதுக்கு. இப்பயாச்சும் பேசிட்டு இருந்தா கேட்கும்ல. இதுவே கேட்க தான்டா செய்யுது. அது மைக்கு வந்து பண்ணோம்னா கேஸ் கொடுக்கும். சரி ஓகே, வேற வழி தெரியல. ஆனால் இவன் செல்ஃபி லைட்டு போடுறது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நாங்கள் ஓரமாக சிங்கிளாக வந்துடாதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், சிங்கிளாக வந்துடுங்க. சிங்கிளாக வந்து அவங்கள கலாய்ச்சி ஜாலியாக இருக்கலாம். அது ஒரு இது. இன்னொன்று என்னன்னா, எனக்கு மன வளத்தில் ஆகுதுடா. இங்கே பாருங்க, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஜாலியாக விளாடலாம். அதே மாதிரி இங்கே எல்லாம் இந்த புல்லெல்லாம் இந்த மாதிரி புஷு புஷாக இருக்கும். சரி ஜாலியாக இருக்கு, பக்கத்தில் போகாது. ஆமாம், அந்த பக்கம் 2 பேர் உட்காந்துருக்காங்க, அதுக்கு அந்த பக்கம் 2 பேர் அங்கே யாரும் உட்காந்துருக்காங்க. அதனால நீங்கள் வந்து புல்லு பக்கம் போகும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. புல்லு பக்கம் பார்த்தும்போது பார்த்து போங்க. உஷாராக பிடிக்கும். அப்படியே சொல்கிறாருண்ணே கடைசி வரைக்கும் ஃபோட்டோ எடுப்போமா? ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதுக்கு தான் நம்ம கிட்டுக்கு வேலை இருக்கு. ஐயா வாங்கினதுக்கு வருத்தியா? ஐயா 1.5 ரூபாயா? 1 கோடி அப்பே, 1 கோடி. ஏன்னா அந்த ஃபோட்டோ செம்மையாக இருந்துச்சுங்க. நான் வந்து இந்த வீடியோ பார்க்க முன்னாடியே அது ஸ்டோரி போடுறேன். நாளைக்கு நம்ம கிட்ட வந்துடும். நம்மளும் மாற்றி நீ மைக்கை மட்டும் வச்சுக்கோடா. அப்போ இது வச்சு தள்ளி இப்போ கரெக்டாக ஸ்டார்டிங் எடுத்து நம்ம வந்துட்டோம். நம்ம கத்திக்க ரொம்ப ஒயிட் அடிக்குது, ஆனால் என்ன அளவுக்குலாம் இல்லை. எடிட் பண்ணும்போது இல்லை இங்கே கரெக்டாக. எனக்கே எத்தனை பாட்டு வரப்போகுதுன்னு தெரில. நீ வேற ஒவ்வொரு குரூப்பும் இவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வச்சுட்டே இருக்கிற. இல்லை, எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீ ப்ரோ எடிட்டர் அப்போ? ப்ரோ எடிட்டரு, ப்ரோ எடிட்டர்லாம் இல்லை. சரிங்க, கத்திஜாவை காட்டுறேன். பேக் கேமரா அங்கே என்எஸ்ன்னு ஒன்று நிற்கிதா, அதுதாங்க. பரவாயில்ல, போய்க்கலாம் ஐயா. நமக்கு என்ன இப்போ வந்து நம்ம ரேஸ் கோர்ஸ் தான். இப்போ ரேஸ் கோர்ஸ் தான் நமக்கு வேலை. இப்போ நம்ம நேராக போய் ரேஸ் கோர்ஸ் போகிறோம். 30 ரூபாய்க்கு. சரி, 30 ரூபாய்க்கு ஃபீட் வைப்பேன். அதுவும் சாப்பிட்டு அப்படியே போயிடலாம். 5 ரூபா ஓகே. அது பார்த்துட்டு போகுது பெரிய யூடியூபர் போல. கண்டிப்பாக சொல்லி நிறுத்துக்கலண்டா, அவன் நிறுத்துற அது மூசுக்கு மட்டும் வந்துட்டு பண்றா. பாதல இவ்வளோ பார்த்ததே இல்லையே. லாஸ்ட்டு
என்னன்னா வெள்ளாரவங்க ஆள் போட வந்திருக்காங்க. இங்கே இருக்க எல்லா வண்டியுமே பார்ப்பீங்க. எல்லாமே கப்புள்ஸோட தான் வந்துருக்கு. போங்க. எல்லாமே கப்புள்ஸ் தான். ஆனால் எங்கள் வண்டி நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. கத்திச்சா வண்டியில் வந்து இது வரைக்கும் அவன் பொண்ணுங்களே ஏற்றினதில்லை. அதனால் ஏதோ ஒரு சில ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஏற்றிருந்தான். மற்றபடி வேறு எதுவுமே ஏற்றினதில்லை. இது நம்ம கத்திச்சா தானே. ஏன்னா மற்ற வண்டியாக நம்ம இதே வேறு வண்டியாக இருந்தால் காட்டு சொல்லலாம். அதாவது என்னன்னா எல்லா கப்புள்ஸாக தான் வந்திருக்காங்க. அப்போ ஏன் அந்த பெண்கள் தான் நம்ம பார்க்குறாங்க? நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல, நம்ம பார்த்துருப்பாங்க. ஓ, அவங்க கூட இருக்க பெண்களுங்கிறியா? அது வந்து இவனை விட இவன் கொஞ்சம் அவன் கூட இருக்கிறது வந்து தற்கொலை. இதே இவங்க ரெண்டு யூடியூபரு நல்ல பசங்க வாய்ப்பு இருக்கு. இல்லை இல்லை சாரி எமோஷனல் சத்தியமாக தெரியாது. மூணு இளைஞர்கள் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாங்க. ஆமாம், ஏன் சிரிச்சாங்க ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு போகிறாங்க. ஆமாம், அவன் ஐயோ வாய் வேறு வளருது. நோட் பண்ணி என்ன FZ1 +1 3535 ஓகே 3535 நம்பர் தூக்குறோம். நம்ம எதுக்கே நம்ம தூக்குறோம்? நம்ம 45K சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது அவனை வந்து பார்க்கணுண்டா. நம்ம பாருங்க, அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட். மறக்காமல் அந்த பெல்லை கேட்டுட்டேன். பாய் பை கப்புள்ஸாக போகிறாங்க. சரிங்க, நான் அங்கே போயிட்டு வ்ளாக் பண்ணுறேன். அங்கேயாச்சும் கப்புள்ஸ் இருக்கலாமா? போயிட்டு வாங்க பை. ஒன்றும் இல்லை, நம்ம போயிட்டு அங்கே போய் வ்ளாக் பண்ணலாங்க. 390 தாண்டா போகுது. அது வாங்கிடுவோம் நாங்கள் கொஞ்சம் நாள் வாங்கிடுவோம். சரிங்க, மீதியெல்லாம் நம்ம ரேஸ் கோர்ஸ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை பை. 390 ஜம்முன்னு இருக்குங்க. பின்னாடியே போகாத மேன், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களா? சின்ன வயசில் பஞ்சமிட்டாய்க்காரங்க ஓடிட்டு இருக்குதுன்னா அப்படியா? என்ன ஒன்று அதுக்குள்ளேயும் மழை வந்து முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்க, எல்லாம் வந்துருச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ இதை பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு வந்துட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி வீடியோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கு வந்துட்டுருக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்படி யூடியூப் தந்தோன்னா நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக வரும். ஓகேங்க, டாட்டா. இப்போ அங்கே நானே ஃப்ளாஷ் பிடிச்சி ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது, எடிட் பண்ணுறதுக்கும் டைம் இல்லை, ஒரே மேரேஜ் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இனிமேல் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இதுலேருந்து உங்களுக்கு ரெகுலராக டைமிங் மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் நான் வீடியோ கூட போடல, இனி டைமிங் மிஸ் ஆகாமல் ஷார்ட் சரி வீடியோ வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி நடுவில் வந்து ஷெட்யூல் மாறும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் சொல்கிறேங்க, ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, நம்ம சேனலில் ஆல்ரெடி இருந்தீங்கன்னா லைக் போட்டுருங்க. இது இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.